தீஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா. நம்ம இதை ஈஸியாக அப்படியே ஹோட்டலில் வாங்குகிற டேஸ்ட்லேயே வீட்டில் வந்துட்டு குறைஞ்ச நேரத்தில் செய்ய முடியும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பட்டர், 200 கிராம் பன்னீர் இந்த மாதிரி க்யூப் போட்டு எடுத்துக்கோங்க, 2 வெங்காயம், உப்பு, 4 தக்காளி, 1 ஸ்பூன் சர்க்கரை, 5-6 முந்திரி, 4 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 1 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், இது ஆப்ஷனல் தான், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, அப்புறம் கஸ்தூரி மெத்தி, இதுவும் வந்துட்டு ஆப்ஷனல் தான். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு கடாயில் நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டர்லேருந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 துண்டு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் உருகுனதும் இதில் நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல 2 வெங்காயம், அதை சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடியாட்ட வதங்கினவுடனே நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சியையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். 4 தக்காளி சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 5-6 முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறினதும் நல்ல நைஸான பேஸ்ட்டாக நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயில் 2 துண்டு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகுனதும் நம்ம இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காய தக்காளி மிக்சரையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா தூள்லாம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் மசாலாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி நிறையா சேர்க்கறதுனால புளிப்புத்தன்மை வரும், இந்த சர்க்கரை அதை பேலன்ஸ் பண்ணும். இப்போது நம்மளோட பன்னீரை சேர்த்துக்கலாம். கடைசியாக கஸ்தூரி மெத்தியை நசுக்கி எல்லா பக்கமும் தூவி விட்டுறேன். இது நல்ல ஃப்ளேவர் தரும், அதனால தான் பன்னீர் பட்டர் மசாலா கஸ்தூரி மெத்தி போடுறாங்க. இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கும்போது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா முந்திரி பருப்பை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அரைச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும் கிரேவிக்கு. அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் பார்க்குறக்கு மறக்காமல் தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.